हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। முன்னாடி அனௌன்ஸ் பண்ணின மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்ஸ்ட்டுக்கு பேர் சத் தரிசனம். ஸோ இது ரமண மகரிஷியுடைய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரமண மகரிஷி ஒரிஜினலாக இதை தமிழில் பண்ணியிருக்கார். ஸோ தமிழில் அவர் பண்ணினதை 40 ஸ்லோகங்கள் கொண்டது அவர் பண்ணின ஒரிஜினல் ஒர்க்கு. ஸோ ரமண மகரிஷி பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஜென்ரலாக அவரை பற்றி தெரியும். ஸோ முக்காவாசி வாழ்க்கை அவர் திருவண்ணாமலையில் தான் ஜென்ரலாக அவர் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ரமண மகரிஷி நிறைய டெக்ஸ்ட்டு நிறைய பண்ணியிருக்கார். சான்ஸ்கிரிட்லேயும் பண்ணியிருக்கார், தமிழ்லேயும் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் மலையாளத்தில் கூட 1-2 பண்ணியிருக்கார் அப்படின்னு நாம் கேள்விப்படுறோம். பட் எக்ஸாக்டாக தெரியல. பட் இந்த டெக்ஸ்ட் நாம் படிக்க போகிறதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ். அவர் எழுதினது என்ன பேர் அப்படின்னா உள்ளது 40 அப்படின்னு பேர். அப்போ அது எவ்வளோ ஸ்லோகம் இருக்கணும்? 40 ஸ்லோகம். உள்ளது அப்படின்னு சொன்னால் ட்ரூத் அப்படின்னு அர்த்தம், எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எது இருக்கோ இருப்பு 40. இப்போ 40 இருப்பு இருக்குது அப்படி எடுத்துடக்கூடாது. இருப்பை பற்றின 40 ஸ்லோகங்கள். ஒரே இருப்பை பற்றி 40 வெர்சஸ் அவர் எழுதியிருக்கார். இதை நம்மளுக்கு சான்ஸ்கிரிட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது வாசிஷ்ட கணபதி முனிகி அப்படிங்கிற ஒரு மகான். அவர் அந்த உள்ளது 40 அப்படிங்கிற தமிழ் வெர்ஷனை நம்மளுக்கு சான்ஸ்கிரிட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொயட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அழகாக அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கார். ஸோ அந்த சான்ஸ்கிரிட் வெர்ஷனுடைய பேர் தான் சத் தரிசனம். ஸோ சத் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போது எக்ஸிஸ்டன்ஸ் உள்ளது, அதுதான் சத். தரிசனம் அப்படின்னா நாலெட்ஜ், அறிவு, ஞானம். இப்போ சத் தரிசனம் அப்படின்னா உண்மையை பற்றின அறிவு அப்படின்னு அர்த்தம். எக்ஸிஸ்டன்ஸ் பற்றின நாலெட்ஜ். சத்வித்யா, பிரம்ம ஜானம் அப்படின்னு நாம் சத் தரிசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எத்தனை வெர்சஸ் இருக்குது அப்படின்னா 44 வெர்சஸ் சத் தரிசனத்தில் இருக்குது. சான்ஸ்கிரிட் வெர்ஷனில் 44 ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் நாம் ரமண மகரிஷியை ஒரு வேதாந்தா டீச்சராக
நாம் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அவருக்கு வந்து ஃபார்மலாக ஏதாவது ஒரு குரு இருந்தாரா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் என்ன உறுதியாக சொல்ல முடியறது அப்படின்னா, அவர் வந்து வேதாந்தா ஃபீல்டில் என்னெல்லாம் டெக்ஸ்ட் படிக்கணுமோ அதையெல்லாம் அவர் படிச்சிருக்கார் அப்படின்னு வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வேதாந்திக் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறா, அவருடைய ஒர்க்கெல்லாம் படிச்சுட்டோம், இவர் டெஃபினட்டாக வந்து வேதாந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னா நாம் படிக்கிறோம்ல, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஐடென்டிக்கலாகவே வந்து அவருடைய ஒர்க் எல்லாமே வந்து இருக்குது. அதனால நாம் வந்து ரமண மகரிஷியை வந்து வேதாந்தா டீச்சராக இப்போ கன்சிடர் பண்ணுறோம். பட் நிறைய பேர் இருக்கா, அவரை வந்து வேதாந்தா டீச்சர் அப்படின்னு சொல்லிடவே மாட்டான். அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு மிஸ்டிக் பர்சன், அந்த மாதிரியே வந்து ஒரு ரமண மகரிஷி கல்ட், அவர் ஒரு தனி இது யுனீக்காக வந்து அவர் வந்து ஒரு டீச்சர் அப்படியெல்லாம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறா. பட் நாம் வந்து அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நாம் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியது என்னது, அவர் வேதாந்தா ரிலேட்டடாக டீச் பண்ணியிருக்கார் அப்படின்னா அதை மட்டும் நாம் வந்து எடுத்துக்க போகிறோம். தேர்ஃபோர் நாம் வந்து அவரை வேதாந்தா டீச்சர் அப்படின்னு இந்த கான்டெக்ஸ்டில் கன்சிடர் பண்ணுறோம். பட் அஃப்கோர்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்கார், அவருடைய ஸ்டைலில் தான் இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்கார். இப்போ நாம் வந்து நம்மளுடைய ரெகுலர் வேதாந்தா டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி படிப்போம், எந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு படிப்போம், அந்த பேக்ரவுண்டோட இந்த டெக்ஸ்ட்டை நாம் வந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ஃபுல் பெனிஃபிட்டை வந்து இந்த டெக்ஸ்ட் மூலமாக அடைய முடியும். ஸோ அதனால இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், அவரை வேதாந்தா டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் வந்து இதை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு இப்போ என்ன பேர் கிடைக்கிறது, பிரகரண கிரந்தம் அப்படின்னு இதை நாம் இப்போ சொல்லலாம். ஸோ எப்படி வந்து தத்துவபோதா, விவேக சூடாமணி இதெல்லாம் நாம் வந்து படித்தோமோ அந்த மாதிரி ஒரு பிரகரண கிரந்தம் தான் இந்த சத் தரிசனம். இப்போ வந்து பிரகரண கிரந்தம் அப்படின்னு நாம் வந்து சொல்லிட்டாலே என்ன ஆகிடும், இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஆல்ரெடி டிசைடட். ஏன்னா ஒரு பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சில லட்சணங்கள்லாம் வந்து டெஃபினட்டாக இருந்தாகணும். இதை இப்படி தான் படிக்கணும் அப்படின்னும் நம்மளுடைய வேதாந்தா பரம்பராவில் நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னது, ஸ்ருதி, யுக்தி, அனுபவா, இந்த 3 நார்ம்ஸ் பேஸாக வச்சுட்டு தான் நாம் எந்த ஒரு பிரகரண கிரந்தத்தையும் வந்து படிப்போம். ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், உபனிஷத்து. ஸ்ருதினா வேதம்னு அர்த்தம். நம்மளுக்கு வேதத்தினுடைய அந்த பகுதி தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்குது, அதனால அதை நம்ம உபனிஷத் அப்படின்னு சொல்கிறோம். யுக்தி அப்படின்னு சொன்னால் லாஜிக்கல் ரீசனிங். அனுபவனா நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல அனுபவம்னா மிஸ்டிக் அனுபவம்லாம் கிடையாது, ஏதோ புதுசாக ஏதாவது ஒரு அனுபவமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு டே டு டே நம்ம லைஃப்பில் என்ன கோத்ரூ பண்ணுறோமோ அதை தான் இந்த இடத்துல அனுபவா அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அவஸ்தா திரய இருக்குல்ல, அதை தான் இந்த இடத்துல வந்து நாம் அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம். ஜாக்கிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த 3 அவஸ்தாவும் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் நாம் வந்து கணக்கில் எடுத்துட்டு தான் இப்போ இந்த டீச்சிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 3த்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா பிரகரண கிரந்தத்தையும் ஆக்சுவலாக படிக்கிறோம். இப்போ ஆனால் ரமண மகரிஷிக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது. அவர் வந்து ஒரு ஸ்டைலில் இந்த வேதாந்திக் விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போ இந்த யுனீக் ஸ்டைலை வந்து நாம் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தடாலஜி வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வந்து டீச்சிங், வேதாந்தா டீச்சிங்கே எதை பேஸ் பண்ணி இந்த டீச்சிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எதனால் நம்மளுக்கு டீச்சிங் தேவைப்படுறது, எதனால் நம்மளுக்கு வந்து வேதாந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நம்ம எல்லாரும் வரோம்,
ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் யூனிவர்சலாக எல்லாருக்கும் அந்த பிரச்சனையானது இருக்குது இல்லையா. ஸோ வந்து எதனால் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா டிவிஷன்னால் இந்த ப்ராப்ளம் ஆனது ஏற்படுறது. டிவிஷன் அப்படின்னு சொன்னால் டுவாலிட்டி, துவைத்தம் ஆர் ப்ளூராலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த துவைத்தம் தான் வந்து மனுஷனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கு. இப்போ பிருஹதாரண்யக உபனிஷத் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிடுறது. த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு சொல்லிடுறது. எங்கெல்லாம் என்னை தவிர இன்னொரு ஒரு விஷயம் இருக்கோ அந்த இடத்துல டெஃபினட்டாக என்ன இருக்குமா, பயமானது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்கிறது. பட் அதே வேதாந்தம் தான் என்ன சொல்கிறது, இந்த பிரச்சனைக்கு டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷனும் இருக்குது அப்படின்னு அதே வேதாந்தம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு ஃப்ரீடமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மன அமைதி, மனசாந்தி, அந்த பூர்ணத்துவம், கண்டென்ட்மெண்ட் இதெல்லாமும் வந்து உனக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஆனால் எப்போ பாசிபிளாக இருக்கும்? இப்போ வந்து எது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறது? டிவிஷன் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா எது பிரச்சனை கொடுக்காது? டிவிஷன் லெஸ் அந்த விஷயம்தான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காது. டிவிஷன் இல்லாத நான் டூவல் அந்த விஷயம்தான் நம்மளுக்கு சொல்யூஷனை கொடுக்க போகிறது இல்லையா. அப்போ அது வந்து என்ன சொல்லலாம், நான் டூவல்னா அபேதம் அப்படின்னு சொல்லலாம், அத்வைத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ துவைதாத் और भेदात संसारः, अद्वैतात् अभेदात् என்னது மோக்ஷः और ஆனந்தः. இப்போ இந்த விஷயத்தை ஈஷாவாசிய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அது என்ன சொல்றது, தத்ரகோ மோக கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யத அப்படின்னு சொல்றது. இப்போ யார் ஒருத்தர் வந்து அபேதத்தை பார்க்கிறாளோ அவளுக்கு எங்கிருந்து சோகம், அவளுக்கு எங்கிருந்து மோகம் அப்படின்னு கேட்குறது. மோகம்னா என்ன அர்த்தம்? கன்ஃபியூஷன், டெல்யூஷன், குழப்பம். அவளுக்கு வந்து எந்த விதமான சோகமும் கிடையாது, எந்த விதமான குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அப்போ வேதாந்தத்தினுடைய ஃபண்டமெண்டல் லெசன் என்னது? என்ன லெசனு? துவைத்தம் துக்கம், அத்வைத்தம் ஆனந்தம் ஆர் சுகம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஆஃப் வேதாந்தா. நெக்ஸ்ட் லெசன் என்ன? இந்த துவைத்தம் இருக்குல்ல, இந்த டுவாலிட்டி எப்படி வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது? இந்த பேதம் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறது? 3 விதமாக வந்து தன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். யார் அதில் ஃபஸ்ட்டு மெம்பர், ப்ராமினன்ட் மெம்பர் யார்? 3 விதமான டிவிஷன், 3 விதமாக தன்னை வந்து இந்த பேதமானது வெளிப்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னால் இதில் யார் ஃபஸ்ட்டு பர்சனு? நான் நான் நானே நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேலா, அகங்காரம் தான் சொல்லுவேளா? ஸோ இந்த ஐ அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஐ, அந்த லோக்கலைஸ்டு ஐ இருக்குல்ல, எந்த ஐ வந்து இந்த வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ அந்த ஐ. யார் வந்து இந்த வேர்ல்டோட தினம் தினம் போராடுறாளோ, யார் வந்து வேர்ல்டோட கான்ஃபரண்ட் பண்ணுறாளோ அந்த ஐ. யார் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எல்லாம் பாதிக்கப்படுறாளோ அந்த ஐ. யார் வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா HAFDஐ யார் அண்டர்கோ பண்ணுறாளோ, ஹெல்ப்லெஸ்னஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இந்த 4ஐயும் யார் வந்து அப்படியே சைக்கிளிக்காக கோ த்ரூ பண்ணுறாளோ அந்த ஐ, அந்த சம்சாரி ஐ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஓகே அகங்காரா ஐ.
அதுதான் வந்து மெம்பர் நம்பர் 1. இப்போ இந்த டிவிஷன் வந்து 3 விதமாக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு மெம்பர் யார்? அகங்காரா, ஐ, நான். இது வந்து வேதாந்தம் இந்த அகங்காரா ஐக்கு என்ன பேர் கொடுக்கறது? வேதாந்தா ஜார்கன் என்ன? ஜீவா அப்படின்னு வந்து இதை நாம சொல்றோம். அகங்காரா ஐ தான் ஜீவஹா. இப்போ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வந்து இது என்ன சொல்லுவா? அகம், நான் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவா. அதாவது என்னை பற்றி நான் பேசுகிறேன். தமிழில் வந்து இதுக்கு தன்மை அப்படின்னு சொல்லலாம், தன்னிலை. நான் என்னை பற்றி இப்போ பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர்? தன்மை ஆர் தன்னிலை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த குரூப்பில் யார் 2வது மெம்பர்? 2வது மெம்பர் வந்து ஜகத். ஓ, நான் அப்படிங்கிற இண்டிவிஜுவாலிட்டி வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே, அந்த நானுங்கிற அந்த அவேர்னஸ் வந்துடுது அப்படின்னு சொன்னாலே நெக்ஸ்ட்டு தவிர்க்க முடியாத டிவிஷன் என்ன அப்படின்னா, நான் கான்ஃபரண்ட் பண்ணுற இந்த வேர்ல்டு, ஜகத். இந்த வேர்ல்டும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி அவைலபிள், இன்டிமேட்லி அவைலபிள்னு கூட சொல்லலாம். இந்த வேர்ல்டு டைரக்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த வேர்ல்டு வந்து அவைலபிளாக இருக்குது. எப்படி இருக்கு? ஒரு ஆப்ஜெக்டாக இந்த வேர்ல்டு வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு தான் நம்மளுடைய 2வது மெம்பர். இதுக்கு டெக்னிக்கலாக வந்து ஜகத் அப்படின்னு வேதாந்தம் வந்து பேர் கொடுக்கறது. நம்ம வேர்ல்டு, உலகம் என்ன வேணால் சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லிக்கலாம். இப்போ இது வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் என்ன சொல்கிறோம்? செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்னது அதுக்கு? முன்னிலை அப்படின்னு பேர். எப்படி? நான் இருக்கேன், இப்போ நான் வந்து வேறு ஒருத்தர் பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பற்றி நான் பேசணும் அப்படின்னா அது வந்து செகண்ட் பர்சன். ஸோ எனக்கு முன்னிலையில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நான் பேசணும் அப்படின்னா அது வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷில் வந்து அதை யூன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து நீன்னு சொல்லுவோம், சான்ஸ்கிரிட்டில் துவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த யூ இருக்குல்ல, இதில் வந்து பட் ஜென்ரலி நம்ம நீ அப்படிங்கிறத வந்து யாரை வந்து சொல்லுவோம்? ஒரு உயிருள்ள விஷயங்களெல்லாம் தான் நம்ம வந்து யூ அது கீழே போடுவோம். ஆனால் வேதாந்தம் சொல்கிறது, நீ வந்து என்னெல்லாம் பார்க்குறியோ, என்னெல்லாம் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீ வந்து யூக்கு கீழே தான் போடணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே என்னது? ஆப்ஜெக்டு. அதனால் அது எல்லாமே, அது வந்து லிவிங் பீயிங்கோ நான் லிவிங் பீயிங்கோ எல்லாமே எது கீழே வந்துடும்? அந்த யூ அது கீழே வந்துடும். ஆர் நீ அது கீழே வந்துடும், செகண்ட் பர்சனுக்கு கீழே வந்துடும். அதை வந்து நாம் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து சப்ஜெக்ட், செகண்ட் மெம்பர் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து ஜீவஹா, செகண்ட் மெம்பர் வந்து ஜகத். ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன். இப்போ வந்து நான் இருக்கேன், அப்புறம் வந்து இந்த வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ 3வதாக வந்து ஒரு என்டிட்டி இந்த இடத்துல என்டர் ஆகிறது. எஸ்பெஷலி யாருக்கு என்டர் ஆகிறதுனா மனுஷனுக்கு இந்த 3வது என்டிட்டி வந்து என்டர் ஆகிறது. மற்ற மிருகங்களை பொறுத்த வரைக்கும், மற்ற ஜீவராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. அதுக்கு வெறும் என்ன டிவிஷன் இருக்கும்? சப்ஜெக்டு, ஆப்ஜெக்ட், இந்த டிவிஷன் மட்டும்தான் இருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கு. ஆனால் மனுஷனுடைய கேஸில் மட்டும் சப்ஜெக்டு, ஆப்ஜெக்டை தவிர 3வதாக ஒரு என்டிட்டி டிவிஷன் வந்து என்டர் ஆகிறது. ஏன் அந்த என்டிட்டி வந்து உள்ளே வருது? 3வதாக இருக்கிற இந்த பேதம், இந்த டிவிஷன் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வருது? இப்போது இந்த மனுஷன் வந்து டெய்லி இந்த வேர்ல்டை வந்து சந்திச்சுட்டே இருக்கான். வேர்ல்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது, அதெல்லாம் அவன் வந்து சந்திக்கிறான் இல்லையா? அப்படி அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது அவனுடைய புத்தி இருக்குல்ல,
அது வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அவனை. என்ன சொல்லும், இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா டெஃபினட்டாக இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்தாகணும் அப்படின்னு அந்த புத்தி வந்து அவனுக்கு சொல்லிகிட்டே இருக்கும், யோசிச்சுட்டே இருக்கும். இப்போ அந்த காரணத்தை அந்த புத்தி வந்து தேட ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், மனுஷனுக்கு விசேஷமே வந்து அவனுடைய இன்டெலெக்ட் தான். பாக்கி ஜீவராசியை கம்பேர் பண்ணும் பொழுது என்ன ஸ்பெஷல் மனுஷனுக்கு? பாக்கி மிருகங்கள்லாம் பண்ணுறது தான் நாமளும் பண்ணுறோம். ஆனால் ஸ்பெஷலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா பகவான்? புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்கறதுனால அந்த புத்தியுடைய விசேஷ சக்தி என்ன அப்படின்னா இது மாதிரி தேடுறது, இந்த காரணத்தை தேடுறது அப்படிங்கிறது புத்தியுடைய ஒரு விசேஷமான ஒரு சக்தி. ஒரு பசுமாடோ இல்லைன்னா ஒரு பூச்சியோ இல்லைன்னா ஒரு மரமோ இந்த மாதிரி வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படியெல்லாம் அது கேட்கவே கேட்காது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் என்ன கேட்பான், ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி மனுஷன் மட்டும்தான் கேட்குறான். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ஒரு மிருகத்துக்கு வந்து ஒரு வலி ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மிருகம் வந்து எனக்கு ஏன் வலி ஏற்பட்டது அப்படியெல்லாம் அதனால் யோசிக்கவே முடியாது. அது மாட்டுக்கு அந்த வலி இருக்கிற நேரத்தில் அதை அனுபவிச்சுட்டு அது மாட்டுக்கு போயிடும். இதே மனுஷனுக்கு ஒரு வலி வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் அவன்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வயத்தை வலிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஆரம்பிப்போம் நம்ம? நான் நேற்றுக்கு என்ன சாப்பிட்டேன், இன்னைக்கு கார்த்தால நான் என்ன சாப்பிட்டேன், ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி தானே நான் சாப்பிட்டேன், ஏன் அப்போ எனக்கு இப்போ வயத்தை வலிக்கிறது அப்படிங்கிற, ஏன் வயத்தை வலிக்கிறது அப்படிங்கிற காரணத்தை இந்த மனுஷன் வந்து தேட ஆரம்பிக்கிறான். இந்த வலியுடைய ரீசனை வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும், டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டது சரியாக போகிற வரைக்கும் அவனுக்கு அந்த ஏன் 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 அப்படிங்கிறது வந்து ஓடிண்டே இருக்கும். தூக்கமே வராது நம்மளுக்கு. அப்போ அந்த இர்ரெசிஸ்டிபிள் டெண்டன்சி இருக்குல்ல, அது வந்து மனுஷனுக்கு இருக்குது. மாதிரி நிறைய கேள்விகள், இது வந்து ஒரு சாதாரணமான கேள்வி. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இந்த மனுஷனுடைய இன்டெலெக்டில் வந்து ரைஸ் ஆகிறது. இதில் அல்டிமேட் கேள்வி எது? இந்த உலகம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதனுடைய காரணம் என்ன? இந்த கேள்வி வந்து அல்டிமேட்டாக கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த வேர்ல்டுடைய ஒரிஜினேஷனை பற்றி அது பேசும்பொழுது அதுக்கு என்ன பேர் கொடுக்கறது? சயின்ஸு காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிடுறது. நம்ம என்ன சொல்லுவோம்? அதை சிருஷ்டி விசாரம் அப்படின்னு நாம் வந்து இந்த சிருஷ்டியை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? சிருஷ்டி விசாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிருஷ்டியை விசாரம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வேதாந்தம் மூணாவதான இந்த மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. யார் அந்த மூணாவது மெம்பர்? ஈஸ்வரா. என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? ஜகத் காரணம் ஈஸ்வரஹா. இந்த வேர்ல்டு இருக்கே, இந்த வேர்ல்டு இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் பகவான் ஈஸ்வரா அப்படின்னு நம்மளுக்கு வேதாந்தம் மூணாவதாக இப்போ தான் அதை இன்ட்ரடியூஸே பண்ணுறது. ஸோ நான் வந்து டெய்லி போராடி போராடி சமாளிக்க வேண்டிய இந்த உலகம் இருக்கே, இதை படைத்தது யார்? ஈஸ்வரா. எனக்கு இன்னொரு விஷயமும் வந்து இது மூலமாக தெரிய வருது. என்ன? நான் வந்து போராட வேண்டிய உலகம் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் படைச்சானே ஒரு பகவான், அவன் என் கண்ணுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய பர்செப்ஷனுக்கு இப்போ கண்ணுக்கு முன்னாடின்னா என்ன அர்த்தம்? என்னால் காதாலையும் அவரை தெரிஞ்சுக்க முடியாது, டச்சாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, டேஸ்டாலையும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்போ அவர் வந்து என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவர் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம்? அதோக்ஷயா அப்படின்னு அவருக்கு பேர். அக்ஷயா அப்படின்னு சொன்னால் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷ ஞானம், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயம்.
ஆனால் அதோக்ஷயா அப்படின்னு சொன்னால் பிரத்யக்ஷ ஞான அதீதா அப்படின்னு அர்த்தம். இந்திரிய அகோச்சரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி எது அவைலபிளாக இல்லையோ, அதாவது எது ஒன்று பிரத்யக்ஷமாக இல்லையோ அதை வந்து என்ன சொல்கிறோம், பரோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இல்லை, இப்போ நான் யாரையா பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அவளை ரெஃபர் பண்ணுவேன்? ஆனால் இருக்கா அவள், இப்போ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவள் அவைலபிளாக இல்லை அப்படின்னா எப்படி ரெஃபர் பண்ணுவேன்? அவர், அவன், அவள் அப்படின்னு தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். அதை வந்து என்ன சொல்கிறோம், தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹீ, ஷீ அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து அதுக்கு என்ன பேர்? படற்கை அப்படின்னு பேர் தமிழில். சான்ஸ்கிரிட்டில் சொல்லணுன்னா பிரதம புருஷா அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு பர்சன்னா உத்தம புருஷா, செகண்ட் பர்சன்னா மத்தியம புருஷா, தேர்டு பர்சன் அப்படின்னு சொன்னால் பிரதம புருஷா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவோம். தமிழில் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை, நிலை, படற்கை. அப்போ அவர் என் கண்ணுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லை, அப்போ நான் அவரை எப்படி ரெஃபர் பண்ணணும்? தேர்டு பர்சனாக தான் நான் வந்து பகவானை இப்போது ரெஃபர் பண்ணி ஆகணும். அதனால தான் என்ன சொல்கிறா, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் எப்போ சொல்லுவோம், இங்கே இல்லைப்பா வேற எங்கேயோ இருக்காரு, அதனால் அவன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது பகவானை வந்து இந்த இடத்துல நான் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணல, நீ அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணல, ஆனால் என்ன சொல்கிறோம், அவன் அப்படின்னு நாம் வந்து ரெஃபர் பண்ணுறோம். அதனால தான் சஹனா பவது, சஹ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஹீ அப்படின்னு அர்த்தம், எங்கேயோ இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல சஹனா பவத்துல சஹ அப்படிங்கிற வார்த்தை வந்து பகவானை குறிக்கிற ஒரு வார்த்தை, ஈஸ்வராவை குறிக்கிற வார்த்தை. அப்போ ஃபஸ்ட்டு பர்சன் யார்? ஜீவஹா. செகண்ட் பர்சன் யார்? ஜெகத். தேர்ட் பர்சன் யார்? ஈஸ்வரா. இப்போ நாம் பண்ணுற அத்தனை டிரான்சாக்ஷனும் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து எதுக்குள்ளே வந்துடும்? ஜீவ, ஜெகத், ஈஸ்வரா அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எல்லா டிரான்சாக்ஷனும் வந்துடும். இப்போ ஐ, யூ, ஹி அப்படின்னு சொல்லலாம், இல்லை நான், நீ, அவன். இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. எந்த டிவிஷன்? நான், நீனு, அவன். இந்த டிவிஷன் தான் வந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதுதான் செகண்ட் லெசன். ஃபஸ்ட்டு லெசன் என்ன சொன்னேன்? அதுக்குள்ளே நான் மறந்து போயிட்டேனே. துவைத்தம் துக்கம், அத்வைத்தம் ஆனந்தம். என்ன சொல்ல வருது? பேதம் தான் வந்து சம்சாரத்திற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் லெசன் வந்து பேதம் வந்து தன்னை ஜீவ, ஜெகத், ஈஸ்வராவா வெளிப்படுத்திக்கிறது. மூணாவது, இப்போ இது எல்லாமே வந்து எதுக்கு நாம் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரமண மகரிஷியுடைய யுனீக் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டா தான், இந்த பேக்ரவுண்டோடு அதை படித்தாதான் நம்மளால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். மூணாவது லெசன் என்னென்னா, இந்த 3 மெம்பர்ஸ் இருக்கால்ல, ஜீவ, ஜெகத், ஈஸ்வரா, இவன் 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் கனெக்டட், வெல் கனெக்டட் இந்த 3 மெம்பர்ஸுமே. அதனால் எப்பவுமே அவன் 3 பேரும் ஒன்றாத்தான் இருப்பான். ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3 பேருமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த 3 பேரும் எப்பொழுதுமே வந்து ஒன்றாவே தான் இருப்பா. ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரால் இருக்க முடியாது. ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரை பற்றி ஃபஸ்ட்டு பேசவே முடியாது. ஏதாவது ஒரு மெம்பரை வந்து நாம் அப்படி வெளியில் தூக்கி வச்சுட்டு
பாக்கி 2 பேர் பற்றி பேசலான்னா நம்மளால் பேச முடியாது. 2 பேரும் என்ன பண்ணுவோம், ஒருத்தரை நீங்கள் வெளியில் அழைச்சின்னு வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் 2 பேரும் கூட வெளியில் வந்துடுவான். ஏன்னா 3 பேருமே வந்து இன்டர் கனெக்டட். ஸோ நான் ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிறேன், பாக்கி 2 பேரை வெளியில் அமுச்சு விட்டுறேன் அப்படின்னும் பேச முடியாது. 2 பேரை வச்சுக்கிறேன், ஒருத்தரை வெளியில் அமுச்சு விட்டுறேன் அப்படின்னும் பேச முடியாது. ஒருத்தரை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் 3 பேரும் வந்து அவுட்டு. அப்போ இது வந்து சும்மா சொல்கிறோமா அப்படின்னா இதை தான் நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. எப்படி சொல்லலாம், இது 3 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கா அப்படின்னு எப்போ சொல்லலாம், எப்படி சொல்கிறோம்? இப்போ என்ன அவஸ்தாவில் இருக்கோம் நம்ம? ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கும். இப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் இப்போ நான் எப்படி இருக்கேன்? நான் ஒரு லோக்கலைஸ்டு இண்டிவிஜுவலாக நான் இப்போ இருக்கேன். கரெக்டாக? நான் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுறது, எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ என்னோடய வீட்டில் இருக்கிறவாள்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியவா. இந்த வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணுக்கு முன்னாடி இப்போது அவைலபிளாக இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். நான் இருப்பேன், அப்புறம் எனக்கு வீட்டில் பிடிச்சவா ஒரு 2 பேர் இருப்பா, அவள் மட்டும் இருக்கணும், பாக்கி பேர்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். இந்த வேர்ல்டு டெஃபினட்டாக எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ இந்த வேர்ல்டு வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ நாம் தூங்கி எழுந்த உடனேயே இந்த வேர்ல்டும் வந்து இப்போது எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துடுறது. கரெக்டாக? அது கூடவே என்ன ஆகிடுறது, ஈஸ்வராவும் இந்த வேர்ல்டுடைய காசாக கூடவே இருக்கார். நம்ம வந்து பகவானெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, பகவான் தான் இந்த உலகத்துக்கு காரணம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, என்னவா இருந்தாலும் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு காரணமாக பகவானும் வந்து ஆல் த டைம் வந்து கூடவே தான் இருப்பார். ஸோ நாம் வந்து பகவானை அக்னாலஜ் பண்ணினாலும் சரி, இக்னோர் பண்ணாலும் சரி, பகவான் வந்து இந்த குரூப்பில் டெஃபினட்டாக வந்து இருப்பார். அப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் இந்த 3மே வந்து எப்படி இருக்கு, சேர்ந்து தான் இருக்கு. ஏன்னா 3மே வந்து இன்டர் கனெக்டட். சொப்ன அவஸ்தாவில் நான் வந்து தூங்க போகிறேன், தூங்கும் பொழுது எனக்கு கனவு வருது, கனவுல நான் தான் வந்து ஜீவா, நான் தான் ட்ரீமர், நானே தான் வேர்ல்டை வந்து இப்போது க்ரியேட் பண்ணுறேன். அப்போ யார்? 3 பேரும் வேர்ல்டு இருக்கு, நான் தான் ஈஸ்வரா, நான் தான் வேர்ல்டு, நான் தான் ஜீவாவும் கூட. இது 3 இல்லாமல் சொப்னாவஸ்தா இருக்குமா? சொப்னாவஸ்தாலையும் இந்த 3மே வந்து சேர்ந்து தான் இருக்கு. சுஷுப்தி அவஸ்தால சுஷுப்தி அவஸ்தால என்ன அர்த்தம்? எல்லாரும் சுஷுப்தி அவஸ்தால இருக்கல. இப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட், ஆழ்ந்த உறக்க நிலை. அப்போ அந்த நான் என்ன ஆகிடும், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நான், தன்மை, தன்னிலை என்ன ஆகிடுறது, அதுவே இப்போ இல்லை. தூங்கும் பொழுது நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியறதே இல்லை. அப்போ அந்த ஐ என்ன ஆகிடுறது, ரிசால்வ் ஆகிடுறது. ஏன்னா மைண்ட் இப்போ என்ன ஸ்டேட்டுக்கு போய்டுறது, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மைண்டு போய்டுறது. மைண்டு இப்போ ஃபங்க்ஷனே பண்ணலை. மைண்டு ஃபங்க்ஷன் பண்ணாததுனால அந்த லோக்கலைஸ்டு ஐ இப்போது இல்லை. இப்போ இந்த லோக்கலைஸ்டு ஐ வந்து ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த எஃபர்ட்டும் போடாமல் இந்த வேர்ல்டும் என்ன ஆகிடுறது, ரிசால்வ். நான் வந்து வேர்ல்டே நீ போ எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த ஐ ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா நேச்சுரலாக என்ன ஆகிடுறது, வேர்ல்டும் வந்து இப்போது ரிசால்வ் ஆகிடுறது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேர்ல்டு இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ரிசால்வ், செகண்ட் பர்சனும் இப்போ ரிசால்வ்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனும் இல்லை, செகண்ட் பர்சனும் இல்லை அப்படின்னா 3வது பர்சன் மட்டும் எங்கேருந்து இருப்பார்? ஜகத்தே இல்லை. நான் ஏன் ஜகத்தோடைய காரணம் என்ன அப்படின்னு நான் ஏன் இப்போ வந்து பேச போகிறேன் இல்லையா? அதுவும் வந்து
ரிசால்வ்டு. அந்த ஸ்டேட்டை தான் என்ன சொல்கிறோம் நம்ம? காரண அவஸ்தா ஆர் அத்வைத அவஸ்தா அப்படின்னு நம்ம வந்து எங்கேயோ இப்போ தான் கேட்டோம். நான் டூவல் ஸ்டேட் அப்படின்னு பேர் அது இல்லையா? இப்போ மூணாவது லெசன் என்ன? இந்த 3 காம்பனண்ட்டும் எப்பவுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். 3ம் எப்பயுமே சேர்ந்து தான் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் 3மே இருக்காது. அதனால இப்போ இந்த பேதத்தை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பேதத்தை நாம் வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆகிறது? இந்த 3 காம்போனன்ட்ஸை நாம் வந்து இப்போது எலிமினேட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த 3மே எப்படி இருக்கு? ஒன்றுத்தோடு ஒன்று வந்து டிபெண்ட் ஆகி இருக்கிறதுனால பேதத்தை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் இந்த 3த்தையுமே நாம் இப்போது ரிமூவ் பண்ணி ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு பர்சன், அந்த ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் யார்? இது நான். அதை வந்து எலிமினேட் பண்ணுறது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓகே தான். ஏன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் நம்மளை விட்டு போகணும், அது போயிடுத்துன்னா சம்சாரத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்ட உடனே சரி நம்ம வந்து இந்த நானை வந்து எப்படியாவது வெளியில் தள்ளிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஓகே, நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவோம். இந்த 2வது மெம்பர் இருக்கே அது ஜகத்தை, அது கூட போனா போகிறது, நானே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட நம்ம வந்து ஓகே அதையும் நாம் வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்போம். வேதாந்தம் என்ன சொல்கிறது? 3வது மெம்பர் இருக்காரு, அவரையும் நீ இப்போ எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு ஒன்றே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? பக்குன்னு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்து வரா மாதிரி ஆடி. யார் அந்த 3வது மெம்பர்? ஈஸ்வரா. பகவானையும் சேர்த்து நாம் வந்து இப்போது ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல தான் எப்படி தெரியும்னா வேதாந்தம் என்னமோ வந்து ஒரு ஏத்திஸ்ட் விஷயத்தை வந்து பரப்புற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு நாஸ்திக தரிசனம் அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கிறவாளுக்கு இதோடைய உண்மை நன்னாவே தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் என்ன, எந்த ஈஸ்வராவை சொல்கிறோம்? நம்ம லோக்கலைஸ்டு ஈஸ்வராவை தான் நாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜீவ, ஜெகத், ஈஸ்வரா இந்த 3மே வந்து அந்த அந்த டிவிஷன்ஸோடைய மெம்பர்ஸாக இருக்கிறதுனால இந்த 3த்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ்டு. எப்படி வந்து இந்த லோக்கலைஸ்டு ஜீவா வந்து சம்சாரத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி லோக்கலைஸ்டு காடில் அவர்தான் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கார். அதனால அந்த லோக்கலைஸ்டு ஈஸ்வராவை தான் நாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஜீவ, ஜகத், ஈஸ்வர பேத நிவృத்திஹி மோக்ஷா. இந்த 3த்தையும் நாம் அந்த டிவிஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் மோக்ஷம். இப்போ வந்து இந்த டிவிஷனை நாம் வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறது? ஜீவ, ஜெகத், ஈஸ்வரா அப்படிங்கிற இந்த பேதத்தை எப்படி நாம் வந்து எலிமினேட் பண்ணுறது? ஹவு டு யூ அக்கம்ப்ளிஷ் திஸ்? இப்போ வந்து ஒரு டிசீஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்லுவார்? இந்த டெஸ்ட் எடுங்கோ, அந்த டெஸ்ட் எடுங்கோ. எதுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்கிறா? எதனால் இந்த டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போது டிசீஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் நாம் டிசீஸினுடைய காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அந்த காரணத்தை நாம் வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடும். ரோக காரண நிவృத்தியா ரோக நிவృத்திஹி. காசை எலிமினேட் பண்ணாமல் நாம் வந்து டிசீஸை மட்டும்
ரிமூவ் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணினோன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிம்டமை தற்காலிகமாக நாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தவிர்க்கிறோம் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர, இன்ஃபேக்ட் என்ன பண்ணுறோம், டிசீஸை சப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் டைரெக்டாக நாம் எதை அட்டாக் பண்ணணும், இப்போது காஸை வந்து நாம் அட்டாக் பண்ணி ஆகணும். அப்போ இந்த டிவிஷன்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிவிஷனுடைய காஸ் இப்போ என்னன்னு பார்த்து அதை நாம் அட்டாக் பண்ணணும். இதோட காஸ் என்னது, வேதாந்தம் என்ன சொல்கிறது, நம்ம என்ன சொல்லணும், வேதாந்தம் என்ன சொல்கிறது, அஜ்ஞானம்தான் இந்த டிவிஷன்ஸினுடைய காஸ். அஜ்ஞானம் ஏவ ஜீவ ஜகத் ஈஸ்வர பேதஸ்ய காரணம். அதனால இப்போ நம்ம அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அப்போ இக்னோரன்ஸ் தான் காஸ். இந்த காஸை ரிமூவ் பண்ணினா டிவிஷன்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து நம்மளை விட்டு போய்டுறது. இப்போ கொஸ்டினு, இக்னோரன்ஸ்ன்னு சொன்னால் என்ன கேள்வி வரும், எதை பற்றின இக்னோரன்ஸ் அப்படிங்கிற கேள்வி வரும். இக்னோரன்ஸ் ஆஃப் வாட், எதை பற்றி எனக்கு தெரியல இல்லையா. ஏன்னா ஏதோ ஒன்றத்தை பற்றி அறியாமை தானே எனக்கு இருந்தாகணும் இல்லையா. அப்போ இப்போ ஜீவாவை பற்றின இக்னோரன்ஸ் நம்மளுக்கு இருக்குமா, ஜீவாவை பற்றின இக்னோரன்ஸ் இருக்குமா இப்போ நம்மளுக்கு. ஏன்னா ஜீவா அப்படிங்கிறதும் வந்து ஒரு இஃபெக்ட் ப்ராடக்ட். இப்போ நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், காரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த காசல் இக்னோரன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஜீவா பற்றின இக்னோரன்ஸு இங்கே ஒர்க்கே ஆகாது. சரி, ஈஸ்வரா பற்றின இக்னோரன்ஸ், ஈஸ்வரா பற்றின இக்னோரன்ஸ்னும் சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வராவும் என்னது, ப்ராடக்ட்டு, இஃபெக்ட் தான். இக்னோரன்ஸுடைய ப்ராடக்ட்டு ஈஸ்வரா. அதனால இக்னோரன்ஸ் வந்து இந்த மூணுத்தை பற்றின இக்னோரன்ஸ் இல்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மூணுத்தை பற்றின இக்னோரன்ஸ் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின இக்னோரன்ஸ். அது என்னது, வேறு ஏதோ ஒன்று, இந்த மூணும் இல்லாமல் ஆனால் வேறு ஏதோ ஒன்றுத்தை பற்றி இக்னோரன்ஸ் அப்படின்னா என்னது அது. இப்போ இக்னோரன்ஸ் வந்து இந்த டிவிஷனுக்கு காஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த டிவிஷன்லெஸ் பற்றின இக்னோரன்ஸ் இருக்குது. கரெக்டா, இக்னோரன்ஸ் வந்து டிவிஷனுடைய காஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு டிவிஷன்லெஸ் பற்றின இக்னோரன்ஸ் இருக்குது, அபேதம் பற்றின இக்னோரன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ அத்வைத அபேத வஸ்து அஜ்ஞானம் அதுதான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அத்வைத அபேத வஸ்து அஜ்ஞானம் ஏவ ஜீவ ஜகத் ஈஸ்வர பேதஸ்ய காரணம். கரெக்டா, இப்போ எல்லாரும் அத்வைத அவஸ்தாவில் இருக்கீங்களா. அப்போ அந்த டிவிஷன்லெஸ் என்டிட்டி என்ன, ஏன்னா அதை பற்றின இக்னோரன்ஸ் தான் இப்போ எனக்கு இருக்கு இல்லையா. எதை பற்றி நான் தெரிஞ்சிக்காததுனால இந்த பேதமானது இப்போ ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து வேதாந்தம் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது. ஆனால் இங்கே வந்து நாம் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்த்துட்டுருக்கோம், ரமண மகரிஷியுடைய டீச்சிங்கை நாம் வந்து பார்க்கறதுனால அதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிற விஷயம்தான் இதுக்கு ஆன்சராக இருக்கணும். இங்கே வந்து எதை பற்றின இக்னோரன்ஸ், வாட் இஸ் த டிவிஷன்லெஸ் என்டிட்டி அப்படின்னா ரமண மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் அதுதான் அந்த டிவிஷன்லெஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றின அஜ்ஞானம் தான் சம்சாரத்திற்கு இப்போ காரணம் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள்னால் என்னது, சத்து. அதை வந்து வேறு என்னெல்லாம் சொல்லலாம், அதை பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அபேத வஸ்து. ஏன்னா உபனிஷத்து என்ன சொல்கிறது, சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏக்கமேவா அத்விதீயம், ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து வந்து சொல்கிறது.
இப்போ இந்த சத்து பிரின்சிபலை நாம் வந்து நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படிக்கும் பொழுது நாம் வந்து இந்த சத்து பிரின்சிபலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்லோகத்தில் டிஸ்கஸ் பண்ணோம்? இன்னைக்கு வேறு தட்சிணாமூர்த்தி பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்லோகத்தில்? 3வது ஸ்லோகம். யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோ போதயத்யாஸ்ருதான். அங்கே பார்த்துருமா? அங்கே என்ன பார்த்தோம்? ஸ்லோகமே ஞாபகம் இல்லை. எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி அங்கே என்ன பார்த்தோம்? சத் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோகம் பார்க்கும் பொழுது சத்து பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது சத்துனா ஈஸ்னஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அந்த ஈஸ்னஸ் வந்து இந்த ஜீவ ஜகத் ஈஸ்வராவுடைய பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அப்போனா அது என்னது? எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது வந்து ஜீவ ஜெகத் ஈஸ்வராவுக்கு வேறானது. அப்போ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல். ஆனால் அது என்ன பண்ணுறது? இந்த மூணுத்தையும் பர்வேடு பண்ணுறது. ஜீவ ஜெகத் ஈஸ்வராவை எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பர்வேடு பண்ணுறது. எக்ஸிஸ்டன்ஸ் பர்வேடு பண்ணி என்ன பண்ணுறது? ஜீவ ஜெகத் ஈஸ்வராக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஜீவா இருக்கான், ஜெகத் இருக்கு, ஈஸ்வரா இருக்கார் அப்படின்னு நாம் சொல்கிறோமே, அந்த இருக்கு 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 அதெல்லாம் எது கொடுக்கறது? இருப்பு தான் எல்லாத்துக்கும் இருப்பை லெண்ட் பண்ணுறது, ஈஸ்னஸை வந்து லெண்ட் பண்ணுறது. அப்போ இந்த ஈஸ்னஸ் தான் டிவிஷன்லெஸ் என்டிட்டி. இப்போ இந்த சத்து தான் ஜீவ ஜெகத் ஈஸ்வராவுடைய ட்ரூத். இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுறது? இப்போது இந்த நாம ரூபாவோட சேர்ந்துண்டு எந்த எக்ஸிஸ்டன்ஸ்? டிவிஷன்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நாம ரூபாவோட சேர்ந்துண்டு ஜீவாவா அப்பியர் ஆகிறது, ஜகத்தா அப்பியர் ஆகிறது, ஈஸ்வராவாவும் அப்பியர் ஆகிறது. ஒன்ஸ் ஒரு பர்சனுக்கு இந்த டிவிஷன்லெஸ் சத்து பற்றி தெரிஞ்சுடுத்து அப்படின்னா அந்த நாலேஜுக்கு பேர் சத் தரிசனம். இந்த அபேத வஸ்து பற்றின நாலேஜுக்கு பேர் சத் தரிசனம். இப்போ எப்போ வந்து ஒருத்தருக்கு இந்த சத் தரிசனம் கிடைக்கிறதோ இமீடியட் கான்சிக்வன்ஸ் என்னது? சத் பற்றின நாலேஜ் எனக்கு வந்துடுதுன்னா இமீடியட்டாக எனக்கு இக்னோரன்ஸ் என்னை விட்டு போயிடுறது. நாலேஜ் வந்த உடனே இக்னோரன்ஸுக்கு அங்கே வேலை கிடையாது. இக்னோரன்ஸ் இடத்தை காலி பண்ணணும். இப்போ இக்னோரன்ஸ் ஆஃப் வாட் என்னை விட்டு போகிறது? இக்னோரன்ஸ் ஆஃப் சத் வந்து போயிடுறது. இக்னோரன்ஸ் போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இக்னோரன்ஸ்னால ஏற்பட்ட எல்லா டிவிஷன்ஸும் கூட போயிடுறது. இப்போ பேதம் போயிடுறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவ ஜெகத் ஈஸ்வரா பேதம் போயிடுறது. இப்போ ஈஸ்வராவும் வந்து டிஸப்பியர் ஆயிடுறார். என்ன ஈஸ்வரா டிஸப்பியர் ஆகிறார்? லோக்கலைஸ்டு ஈஸ்வரா. ஸ்பெசிஃபிக்காக நாம் வந்து ஒரு பேர் கொடுத்து அவருக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்து அவர் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படியெல்லாம் நம்ம ஒரு ஈஸ்வராவை பற்றி பேசுகிறோம்ல, அந்த ஈஸ்வரா டிஸப்பியர் ஆகிறார். ஃபைனைட் ஈஸ்வரா டிஸப்பியர் ஆகிறார். ஏன்னா ஈஸ்வராவும் வந்து டிவிஷன் தானே. டிவிஷன் அப்படின்னு சொன்னாலே ப்ராப்ளம். அப்போ ஜீவ ஜெகத் ஈஸ்வரா மூணும் ரிமூவ் ஆகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவ ஜெகத் ஈஸ்வரா இந்த மூணு டிவிஷன்ஸும் ரிமூவ் ஆகிறது, எலிமினேட் ஆகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது
ஒரே சத்துடைய எக்ஸ்பிரஷன் தான் இந்த மூணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ஏற்படுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நாலேஜ் வந்த உடனே ஜகத் அப்படியே டிஸப்பியர் ஆகிடுமா? நான் அப்படியே டிஸப்பியர் ஆகிடுவேனா? இப்போ என்ன அர்த்தம்? அது ஒரே சத்து தான் தன்னை ஜீவ ஜெகத் ஈஸ்வராவா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் 3 விதமான நாம ரூபாவா தன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது, காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த நாமரூபா வந்து இந்த நாமரூபா பேதம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ணுறேன். அந்த அறிவோட இப்போ நான் இந்த வேர்ல்டில் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணுவேன். இப்போ வந்து பேங்கிள் இருக்குது, செயின் இருக்குது, ரிங் இருக்குது. அப்போ இது 3மே வந்து கோல்டுனால் ஆக்கப்பட்டது தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் பேங்கிளாகவே இருக்க அலோவ் பண்ணுவேன், செயினாகவே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன், ரிங்காகவே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன். இப்போ அது வந்து கோல்டு தான் தெரிஞ்சினதுக்கப்புறம் நான் பேங்கில் உருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இல்லையா? வந்து இந்த 3ம் வந்து வேற வேற வஸ்து இல்லை, இந்த 3மே வந்து ஒரே கோல்டுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அப்படிங்கிற அறிவு எனக்கு ஏற்படுறது. இப்போ ஒன்ஸ் இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 3 டிவிஷனாக இது இருக்குல்ல, இதை வந்து நாம் நாம ரூபத்துக்கு ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? விவகாரம் கண்டினியூ ஆகும். ஆனால் எது கண்டினியூ ஆகாது? ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகாது. ஏன்னா இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம டிவிஷன்ஸை பார்க்கறது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பேங்கிள், செயின், ரிங் அப்படின்னு நான் 3 விதமாக பார்க்குறேனே, அது வந்து என்னுடைய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அது 3 வேற வேற அப்படின்னு நான் ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பார்க்கறது தான் என்னுடைய ப்ராப்ளமுக்கு காரணம். ஆனால் அது 3மே ஆக்சுவலாக ஒரே கோல்டு தான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் அதை பார்த்தேன்னா எத்தனை டிவிஷன்ஸ் இருந்தாலும் அது என்னை அஃபெக்ட் பண்ணாது. அப்போ எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் இந்த டிவிஷன்லெஸ் அப்படிங்கிற ஃபேக்டை நாம் வந்து மறக்காமல் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃபே வந்து பிளெஸ்ஸிங். அப்போ இந்த சத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஐ டிஸ்கவர் திஸ் சத்? எங்கே நான் தேட ஆரம்பிக்கணும்? இந்த கோல்டு அப்படிங்கிற ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வளையலில் ஆரம்பிக்கட்டுமா, செயினில் ஆரம்பிக்கட்டுமா, மோதிரத்தில் ஆரம்பிக்கட்டுமா? எங்கே நான் ஆரம்பிக்கணும்? எதில் வேணாலும் நான் வந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சத்தை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு எதிலேருந்து வேணாலும் நான் என்னுடைய விசாரத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாத்துடைய சப்ஸ்டன்ஸும் வந்து சத்து தான். எப்படி எல்லாத்தோடைய அந்த பேங்கிள், செயின், ரிங்கு எல்லாத்துடைய சப்ஸ்டன்ஸும் கோல்டோ, அதனால் நான் எதுலேருந்து வேணாலும் என்னுடைய விசாரத்தை ஆரம்பிக்கலாமோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துடைய சப்ஸ்டன்ஸும் என்னது? சத்து. அதனால் நான் எதுலேருந்து வேணாலும் என்னுடைய விசாரத்தை ஆரம்பிக்கலாம். நான் இந்த 3 மெம்பரில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 3 மெம்பர் தான் இப்போ நம்மளுக்கு டிவிஷனில் இருக்கா. அப்போ நான் எதுலேருந்து வேணாலும் என்னுடைய விசாரத்தை ஆரம்பிக்கலாம். இதில் எது ரொம்ப ஈஸி? ஜீவாவா, ஜெகதா, ஈஸ்வராவா? இந்த 3த்தில் எதுலேருந்து நான் ஆரம்பித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு? எது ஆல் த டைம் எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து வந்து நிற்கிறது? எதை பண்ணினாலும் என்ன வந்து நிற்கும்? பண்ணலைனாலும் நான் பண்ணலைன்னு வந்து நிற்கும், பண்ணாலும் நான் பண்ணினேன் அப்படின்னு வந்து, வேற யாராவது பண்ணாலும் நான் வந்து அதை வந்து பார்க்குறேனே, அவள் அப்படி பண்ணிட்டாளே, நான் அப்படி பண்ணலையே அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி எதை வந்து ஒன்று நிற்கிறதோ அதுலேருந்து நாம் வந்து இந்த விசாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் ரமண மகரிஷி என்ன சொல்கிறார்? லெட் அஸ் மேக் இட் வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்கிறார். இந்த அகங்கார ஐ இருக்கு, இதை வந்து நாம் அனலைஸ் பண்ணி
சத்து கிட்டக்க நாம் போகலாம். அகங்கார ஐயை அனலைஸ் பண்ணி சத்தை நாம் வந்து டிஸ்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த அகங்கார ஐ இருக்கு இல்லையா, அது டிவிஷன் அப்படிங்கிறதுலேருந்து அதை வந்து நாம் நாம ரூபாவை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை வந்து ஒரு டிவிஷனில் இருக்கிற ஒரு மெம்பராக பார்க்காம அதை நாம ரூபத்துக்கு நாம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விசாரம் இஸ் ஓவர். தனியாக போய் ஜகத்தை விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸ்வராவை விசாரம் பண்ண வேண்டிய அவசியமும் இப்போ இல்லை. ஏன்னா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்று ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பாக்கி ரெண்டும் ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து இந்த கார்பெட்டில் நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை வந்து நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பா, நகரவே மாட்டோன்னா என்ன பண்ணுவா, அப்படியே அதை ஒரு புல் பண்ணிட்டா எல்லாம் எப்படி போய்டுறதோ அந்த மாதிரி இந்த ஜீவாவை நம்ம அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஜெகத் அண்ட் ஈஸ்வராவும் வந்து ரிமூவ் ஆகிடுறா. அது ரெண்டுத்தையும் இப்போ வந்து இந்த ஜெகத் விசாரத்தையும் ஈஸ்வரா விசாரத்தையும் என்ன பண்ணிடலாம், ஜீவ விசாரம் மூலமாக நாம் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஜீவா, இந்த அகங்கார ஐ தான் ரொம்ப 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 க்ளோஸ்லி வெரி இன்டிமேட்லி அவைலபிள் எனக்கு இல்லையா. அதனால் அதை வச்சு விசாரம் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. இதுதான் வந்து ஃபேமஸாக ரமண மகரிஷியோட ஹூ ஆம் ஐ என்கொயரி அப்படின்னு இதுதான் வந்து சொல்லப்படுறது. ஸோ அகங்கார என்கொயரி மூலமாக நாம் வந்து அகங்கார அதிஷ்டான சத்தை டிஸ்கவர் பண்ணணும். அதிஷ்டான சத்தரிசனம் ஏவ மோக்ஷ காரணம். இதுதான் வந்து நாம் இந்த டெக்ஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்லோகத்துக்குள்ளே என்டர் பண்ணிடலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. ஒரே ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். கட்டோபனிஷத் ப்ரீமியர் வந்து நம்மளுக்கு இருக்கும். எப்போ போட போகிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணப்படும். எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஹரி.